நிச்சயமாக சர்மிளா, மலைகளின் இளவரசி என்ற கொடைக்கானலுக்கு பெயர் உள்ளது. இந்த பெயருக்கு ஏற்றாற் போலவே கடந்த 10 நாட்களாக கொடைக்கானலில் பல்வேறு இடங்களில் வெவ்வேறு இயற்கை காட்சிகள் தற்போது காணப்பட்டு வருகிறது. இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கொடைக்கானல் மலைமுகடுகளில் பார்த்தோம் என்றால் வெண்மேகங்கள் சூழ்ந்து அழகாக காட்சியளிக்கின்றது. அதே போல் நீர்த்தேக்க பகுதிகளிலும் வனப்பகுதியை ஒட்டியுள்ள புல்வெளி பகுதிகளிலும் உறைபனிகள் காணப்பட்டு வெள்ளை கம்பளம் விரித்தால் போல் காணப்படுகிறது. பகல் நேரங்களில் வெயிலும் ஏற்பட்டு வருகிறது. இந்த 3 சீதோஷ நிலைகளும் சுற்றுலா பயணிகள் மிகவும் மகிழ்ந்து கொண்டே வருகிறார்கள் என்று கூறலாம். இந்த நிலையில் உறைபனியானது நீர்பிடிப்பு பகுதிகள், அதாவது தற்போது கடந்த 2-3 நாட்களாக நட்சத்திர ஏரி பகுதிகள் மற்றும் அப்சர்வேட்டரி பகுதிகளில் மட்டுமே அதிகமாக காணப்பட்டது. தற்போது பசுமை பள்ளத்தாக்கு, கால்ஃப் கிரவுண்டு போன்ற பகுதிகளிலும் இப்பொழுது அப்பகுதியில் இருக்கக்கூடிய பசுமையான புல்வெளிகளில் உறைபனியானது அதிகமாக காணப்படுகிறது. இந்த நிலையில் பண்டிகை விடுமுறை, அதாவது இந்த வாரம் முழுவதுமே பள்ளி குழந்தைகளுக்கு விடுமுறை, கல்லூரி போன்றவர்களுக்கு விடுமுறை கொடுத்த நிலையில் இந்த பண்டிகை விடுமுறைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலில் உள்ள அனைத்து பகுதிகளிலும், அதாவது கால்ஃப் கிரவுண்டு, பசுமை பள்ளத்தாக்கு, ஜிம்கானல் பகுதி, கீழ்பூமி பகுதிகளில் இது போன்ற உறைபனிகள் அதிகமாக காணப்படுகிறது. பகுதிகளுக்கு அதிகாலையில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகள் அப்பகுதியில் தங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். இது தொடர்ந்து இந்த பனியானது 3 டிகிரி செல்சியஸில், அது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் காலை அதிகாலையிலிருந்து ஒரு 8 மணி வரைக்கும் 8 டிகிரி செல்சியஸ் வரை காணப்படுகிறது. இதனால் அந்த உறைபனியானது கரையாமல் நீர் போன்று மெதுவாக கரைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்தினருடன் அப்பகுதியில் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். சர்மிளா.